ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன். எப்படி அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையில் கிண்டி பக்கத்தில் டிஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த டிஎல்எஃப்ன்றது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உள்ளே வந்து ஒரு 5000 கம்பெனிங்களுக்கு மேலே இருக்கும் இந்த டிஎல்எஃப்ன்ற கேம்பஸ்குள்ளே. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கிரவுண்டு லேண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிஸ்டம் வழியாக ஒர்க் பண்ணுற அதாவது சாஃப்ட்வேர், ஐடி கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இந்த டிஎல்எஃப் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிஎல்எஃப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலிவாக்கம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து கிண்டியையும் போரூரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ரோடு. இந்த ரோட்டில் ஒரு பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டுருக்கு, மெட்ரோ ட்ரெயின் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடி ஹப்பாவேன்னு சொல்லலாம் இந்த இடத்த. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கிண்டி டு போரூரில் இருக்க டிஎல்எஃப் பக்கத்தில். நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு இந்த ஆன் ரோட் மேலே. ஓகே, இப்போ இந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் தான், 200 மீட்டர் 300 மீட்டர், ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம் இந்த இடத்துக்கு. அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ இன்றைக்கி ஒரு இடம் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, இந்த இடம் வந்து என்னென்னா, உங்களுக்கு கமர்ஷியலாக நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பெரிய ஒரு ஐடி கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிஸ் வைக்கணும்னு நினச்சா, கண்டிப்பாக இந்த செக்டார், ஐடி செக்டார் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இல்லைப்பா எனக்கு அப்படி வேண்டாம், கமர்ஷியலாக வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் இதை ரெசிடென்ஷியலாக பண்ணிக்க முடியுமா? 100% நீங்கள் ரெசிடென்ஷியலாக இந்த ப்ராப்பர்ட்டியை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி நீளம், 2400 சதுரடி லேண்ட் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. பட்டா லேண்டாக இருக்குது. 12 வருஷம் ஓல்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பில்டிங் வந்து 12 வருஷம் ஓல்டு. இதில் வந்து 30 HP எலக்ட்ரிக் பவர் இருக்குது. இதில் நீங்கள் கம்பெனிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய கம்பெனி நடத்தணும்னு நினச்சாலும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹெச்பி பவர் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து 2 EB லைன் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே கிணறு அவைலபிளாக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. குட் வென்டிலேஷனோட அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை செட்பேக்கோடு இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். அதாவது நீங்கள் கார் பார்க்கிங் வச்சுட்டாலும் சரி, இல்லை எப்படின்னு தெரில, பில்டிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக வைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, லோடிங் அன்லோடிங்காகவும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸியாக இருக்குது. அந்த இடம் முன்னாடி உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. செப்பரேட்டாக ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக தனியாக. ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட பீம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கில். 2வது ஓவர் டேங்க் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. இது இல்லாமல் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது இதில் ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க, அதாவது மணலில் கட்டியிருக்காங்க. டிஎல்எஃப் வந்து ஃப்ரண்ட் எமர்ஜென்சி கேட்டில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. டிஎல்எஃப் கேட்டுக்கு நிறைய கேட் இருக்குது. அந்த கேட்டில் எமர்ஜென்சி கேட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் மாதம் ஒரு 50,000 வாடகை வந்துட்டு இருந்ததை வெக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, விற்கணும் அப்படின்றதுக்காக வெக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 2,90,00,000 நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முகலிவாக்கத்தில் ஆன் ரோட் அதாவது நியர்பை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டிஎல்எஃப் மெயின் கேட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. போரூர் ட்ரங்க் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. பஸ்ஸு ஷேர்டெல்லாம் நீங்கள் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் நடந்து வந்துடலாம். எல்என்டி நியூ மால் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்தியா ஷூஸ், கோகுல் சாண்டல் டாக்கம் கம்பெனி பக்கத்துலேயே நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 2,90,00,000. ஸோ ஒர்த்தான ஒரு லொக்கேஷனில் பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஐடி கம்பெனியோட பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் எல்லாம் புதுசு ஐடி கம்பெனி கட்டுறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியேப்பட்டதில் அமைச்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைன்னு சொன்னால் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், பார்க்க வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும்.